ஷர்கி அவர்களுக்கு பள்ளிவாசல் சார்பாகவும் எமது பிரதேச கிளை சாலம்மைக்குளம் ஜம்மியத்துல்லமா சார்பாகவும் எமது ஜனாசா நலன்புரி சங்கம் சார்பாகவும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்தில் அவரை உரையாற்றுமாறு மிக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு அரை மணி நேரம் கூட பேசுங்க. அவருக்குள்ள நீங்கள் பேசுங்க. ஓகே. நான் கொஞ்ச நேரம் இருந்து டவுனுக்கு ஒரு சரி 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 ஓகே. பெரிய ஒரு சந்தி மௌலேதி நான் இருப்பேன். சரி சரி. بسم الله الرحمن الرحيم حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقال الله تعالى إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى ومن يأبى قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى رواه البخاري ومسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹின் பெயரால் இந்த பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அகில இலங்கை ஜமியத் உலமாவின் வவுனியா மாவட்ட எமது ஊராகிய சாலம்பைக்குள கிளையின் தலைவர் அவர்களே, இந்த பள்ளிவாசலுடைய பிரதம பேஷிமாம் அவர்களே, சக நிர்வாக சபை உறுப்பினர்களே, ஜனாசா நலன்புரி அமைப்பின் உறுப்பினர்களே, இந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து பங்கு பெற்றி கேட்கின்ற விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு தூர பகுதியிலிருந்து கொளுத்தும் வெயிலையும் பார்க்காமல் சிரமம் பார்க்காமல் அல்லாவுக்காகவே வியர்வை சிந்தி அவனுக்காகவே இந்த வெயிலில் நடந்து வந்த உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்கள் அனைவர் மீதும் எம் அனைவர் மீதும் அவனுடைய மேலான சாந்தியையும் சமாதானத்தையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் சொரிந்தருள்வானாக. அவனுடைய மேலான இந்த மாளிகையில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இவ்வளவு காலமும் நாங்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் கபூல் செய்து இதைவிட அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானிய உணர்வையும் நீண்ட ஆயுளையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நீண்ட காலம், நூற்றாண்டு காலம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. எம் முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்கள் அவர்களுடைய
சமூகத்தினர்கள் நூற்றாண்டுகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வரலாறு படைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை பரிசுத்தமான அல் குர்ஆன் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருவதை நாம் பார்க்கலாம். அல்லாஹினுடைய இறுதி நபியாக வந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நபியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து குறுகிய கால வாழ்க்கையை சரித்திரமாக படைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய எம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நிர்ணயித்த ஆயுள் காலம் 60 வருடங்கள் மாத்திரம்தான். 60 வருடங்கள், மிஞ்சி போனால் 70 வருடங்கள், இதுதான் என் உம்மத்தினுடைய சராசரி ஆயுட்காலம் என்று எங்களுடைய ஆயுளையும் நிர்ணயித்து விட்டு சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வாறு சொல்லிய நபி அவர்களுடைய வார்த்தை உண்மையானதுதான் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆயுட்காலத்தை 63 வருடங்களின் மூலமாக அவருடைய ஆயுட்காலத்தை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்தினருக்கு அதனை உறுதிப்படுத்துகின்றான். ஆனாலும் கூட சில தாய்மார்கள், சில பெரியோர்கள் 80ஐயும் கடந்து 90ஐ நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால், யாருக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்து அதிகமாக சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் ஈமானிய பலத்தையும் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மனிதர்களில் மிக மிக சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழ்ந்து சொல்லப்பட்டவர்களாகவே அந்த நீண்ட ஆயுளிலே வாழக்கூடியவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான வாய்ப்பை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் நீண்ட ஆயுளையும் உடற்பலத்தையும் அல்லாஹ் கொடுத்தல்வானாக. எங்களுக்கும் அவ்வாறான நீண்ட ஆயுளை தந்து இந்த பூமியில் அதிகமாக இறுதி மூச்சு வரைக்கும் சுஜூது செய்து அவனுடைய பரிசுத்தமான அல் குர்ஆனை ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் மனனமிடுவதற்கும் அதன் போதனைகளை கற்றவற்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்குமான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சூரா கஹ்ஃபினுடைய இறுதி வசனத்திலே கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். சாலிஹான நல்ல பல அமல்கள் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஃபிர்தௌஸ் என்கின்ற உன்னதமான உயர்ந்த சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். خالدين فيها لا يبغون عنها حولا. அந்த ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்திற்குள் ஒருவர் நுழைந்து விட்டாரேயானால் அது எனக்கு போதும், இன்னுமொரு சுவர்க்கத்திற்குள் சென்றால் நன்றாக இருக்குமே என்று எந்த மனித உள்ளமும் விரும்பாத அளவுக்கு அத்தனை மகோன்னதங்களும் மாண்புகளும் மகத்துவங்களும் நிறைந்த ஒரு சுவர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கிறது. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சாலிஹான அமல்கள் செய்த ஆண்களும் பெண்களும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஃபிர்தௌஸினுடைய வாரிசுகளை எங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்லுகிறான். அந்த சுவர்க்கம் வேறு யாருக்கும் அல்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் தான். அதனை அடைந்து கொள்வதற்கு எங்களாலும் முடியும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவாறான உபதேசங்களின் மூலமாக எங்களுக்கு இலகுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு நாள் சுவர்க்கத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிற போது அந்த சுவர்க்கத்துள் அதிகமாக மிஸ்கீன்களான ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக வாழ்வின் அடித்தட்டத்திலே அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய எளிமையான மக்கள் அந்த சொர்க்கத்திற்கு நுழைவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். நரகத்தின் வாசலிலே நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த நரகத்தின் வாசலினூடாக அதிகமாக நுழையக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? பெருமை அடிக்கக்கூடியவர்களும் கல் நெஞ்சமுடையவர்களும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள்,
இறுக்கமான கல் நெஞ்சமுடையவர்களும் பெண்களும் அந்த நரகத்திலே அதிகமாக நுழைவதை பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தில் தான் கண்ட காட்சியையும் நரகத்தில் கண்ட காட்சியையும் தன் மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆயிஷா நாயகி அவர்களுக்கு சற்று ரோசம் வந்துவிட்டது. நபியே நாயகமே, பெண்கள் மாத்திரம் நரகத்தில் நுழைவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். பல காரணங்களை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்கள் அதிகமாக சாபமிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அயலவர்களுக்கும் அண்டை வீட்டிலே வாழுகின்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள், சாபமிடுகிறார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே இருந்து பெறுகின்ற உதவிகளின் மூலமாக அவள் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் நன்றி செலுத்துவதற்கு பதிலாகவும் கணவனுக்கு நன்றியுள்ள ஒரு மனைவியாக வாழ்வதற்கு பதிலாகவும் சில வேளைகளில் கணவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய வளங்கள் அல்லது வசதிகள் வாய்ப்புகள் குறைவாக கிடைக்கிற போது, நினைத்தவைகள் எதிர்பார்த்தவைகள் கிடைக்காத போது அந்த கணவனுடைய உள்ளம் நோகும்படியாக அந்த பெண்மணி நன்றி கெட்டவளாக பேசிவிடுகிறாள். இப்படியான காரணங்களை கொண்டு பெண்கள் நரகத்தில் அதிகமாக நுழைவதை பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தகின் நார வலௌ பிஷிக்கி தம்ரா. பெண்களே, அந்த நரகம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அந்த நரகம் ரொம்ப கடுமையானது. நீங்க நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி அல்ல. ரொம்ப கடுமையான நரகத்தை அல்லாஹ் இப்படியான பாவிகளுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வதோடு மட்டுமல்ல, ஒரு ஈத்தம்பழத்தினுடைய துண்டை மற்றவர்களுக்கு சதகாவாக தர்மமாக கொடுத்தேனும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அந்த நரகத்தை அல்லாஹ் பாவிகளுக்காகவே தயார்படுத்தி வைத்திருக்கிறான். ஃபிரௌன் தங்குமிடமும் அந்த நரகம்தான். ஹாமான் நுழையக்கூடிய இடமும் அந்த நரகம்தான். உபய் இப்னு கலஃப் நுழையக்கூடிய இடமும் அந்த நரகம்தான். எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லனா துயரங்களை கொடுத்த அபூலஹபும் அபூஜஹலும் நுழையக்கூடிய நரகமும் அங்கேதான் இருக்கிறது. அதற்குள் தொழுத நம்முடைய முஃமின்களான ஆண்களோ பெண்களோ, நோன்பு நோற்ற ஆண்களோ பெண்களோ, பரிசுத்தமான அல் குர்ஆனை நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் திறந்து ஓதிய ஆண்களோ பெண்களோ செய்யக்கூடிய தவறுகளின் மூலமாக, அசிங்கங்களின் மூலமாக, பாவங்களின் மூலமாக அந்த நரகத்தை யாருமே அடைந்து விடக்கூடாது. நாளாந்தம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதிலும் விசேஷமாக கணவனுடைய நன்மதிப்பை பெற்றவளாக ஒரு மனைவி வாழ வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கணவனாக பெற்று வாழுகின்ற பாக்கியத்தை இந்த உலகத்திலே பெற்றிருந்தார்கள். தன்னுடைய 65வது வயதிலே மக்காவிலே வஃபாத் ஆகினார்கள். 25 ஆண்டுகள் தன்னுடைய கணவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். சக்கராத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளார் தன்னுடைய கணவனுடைய மடியிலே தலை வைத்து சாய்ந்திருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிந்து கொண்டிருக்கிறது. இதனை கவனித்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியினுடைய கன்னத்தை கையினால் தடவி கேட்டார்கள், ஹதீஜா, இந்த நேரத்தில் நீங்கள் எதனை நினைத்து அழுகிறீர்கள் என்று கேட்டபோது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய காலம் 25 ஆண்டுகளாக உங்களுடைய மனைவியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எச்சந்தர்ப்பத்திலேயாவது உங்களுடைய உள்ளம் நோகும்படியாக நான் பேசியிருக்கிறேனா, நான் நடந்திருக்கிறேனா? அப்படியாக இருந்தால் என்னுடைய உயிர் என்னுடைய தொண்டை குழிக்குள்ளே ஊசலாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் சற்று வேளையோ கொஞ்ச நேரத்திலேயோ நான் என்னுடைய ரஹ்மானை சந்திக்கப் போகிறேன். உங்களுடைய உள்ளத்தை நான் நோகடித்திருந்தால், புண்படுத்தியிருந்தால்
நபியே நாயகமே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தன் கணவனிடத்தில் சக்ராத்துடைய நேரத்தில் வைத்து மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை மன்னித்து சொன்னார்கள், எச்சந்தர்ப்பத்திலும் நீங்கள் என்னுடைய உள்ளம் நோகும்படியாக நடந்து கொள்ளவில்லை. எனக்கு வழிபட்ட ஒரு சாலிஹான மனைவியாக, நான் பொருந்திக் கொண்ட ஒரு சாலிஹான மனைவியாக நான் உங்களை பொருந்திக் கொண்டேன். அந்த சுவனத்தின் உயர்ந்த அந்தஸ்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஹைரு நிசாஇஹா மரியம் வ ஹைரு நிசாஇஹா ஹதீஜா. பெண்களிலே மிக மிக சிறந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று அவர்களுக்கு பிறகு பெண்களில் தலைமை தாங்கி சிறப்பு நிகழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தன் மனைவிக்கு சாட்சியம் சொன்னார்கள். சற்று வேளையிலே நபிகளாருடைய முகத்தை அன்னார்ந்து பார்த்து புன்முறுவலோடு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். இந்த வரலாற்று நிகழ்வை நான் உங்களுக்கு ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், எங்களுடைய கணவனுடைய காலடியிலே எங்களுடைய சொர்க்கம் இருக்கிறது. ஒரு தாயினுடைய தகப்பனுடைய காலடியிலே பிள்ளைகளுக்கு சொர்க்கம் இருப்பதை போல ஒரு பெண்ணினுடைய சுவர்க்கத்தை அல்லாஹ் தன்னுடைய கணவனுடைய காலடியிலே வைத்திருக்கின்றான். தன்னுடைய கணவனுடைய திருப்பொருத்தத்திலே வைத்திருக்கிறான். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த பெண்மணி 5 நேரம் தொழுகையை நேரம் தவறாமல் பேணுதலாக தொழுது வருகின்றாளோ அந்த பெண்மணியும், ரமலானுடைய மாதத்திலே ஒரு மாத காலம் நோன்பு நோற்று வருகின்றாளோ அந்த பெண்மணியும், தன்னுடைய கற்பை அசிங்கமான பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொண்ட பெண்மணியும், 4வது கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் மரணிக்கின்ற பெண்மணி, இந்த 4 பண்புகளையும் எந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் அணிகலன்களாக நற்பண்புகளாக பெற்றுக்கொண்டவளாக கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே வஃபாத்தாகின்றாளோ அவளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவான், சுவர்க்கம் நுழைவதற்கு 8 கதவுகள் வாசல்கள் உண்டு. நீ எந்த வாசலினூடாக உள்ளே நுழைய விரும்புகிறாயோ அந்த வாசலினூடாக நுழைந்து கொள் என்று அந்த சாலிஹான பெண்மணியை பார்த்து நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த பெண்மணி உயர்ந்த சுவனபாக்கியத்தை விரும்புகின்ற வாசலினூடாக உள்ளே நுழைந்து அவளுக்கான இருப்பிடத்தை அடைந்து கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எச்சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மற்றவர்களுடைய உள்ளத்தை நோகடித்து விடக்கூடாது. அது எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், எங்களோடு சேர்ந்து பழகுகின்ற மக்களாக இருக்கலாம். யாரோடு பேசுகின்ற போதும் கனிவாக, அன்பாக, இரக்கமாக பேச வேண்டும். அது ஈமானுடைய அடையாளம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யாருடைய கல்விலே ஈமான் என்கின்ற இறையச்சம் இருக்கிறதோ, அந்த ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் கல்விலே நிரப்பமாக இருக்கிறதோ, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். முஃமினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அவர்கள் பேசினால் நல்லதை பேசுவார்கள். பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்றால் மற்றவர்களுடைய குறைகளை பேசிக்கொண்டு கூட்டம் போட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். மற்றவர்களுடைய பலாய் முசீபத்துகளை பேச மாட்டார்கள். மற்றவர்களுடைய குறைகள், மற்றவர்களுடைய அவதூறுகளை பற்றி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஒற்றுமையாக வாழுகின்ற சமூகத்தையும் குடும்பத்தையும் சந்தர்ப்பத்திலும் பிரிக்க மாட்டார்கள். சிரித்து வாழுகின்ற கணவனையும் மனைவியும் அளவைக்கின்ற அளவுக்கு அந்த குடும்பத்திலே பெரிய பூதாகரத்தை உண்டாக்கி விட மாட்டார்கள். தன்னுடைய மகளோடும் மருமகனோடும், தன்னுடைய மகனோடும் மருமகளோடும் பேரர்களோடும் இப்படியாக நல்லுறவை பேணிக் கொள்ளுவார்கள். ஈமான் இல்லாதவர்களுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரா. யாருடைய கல்வில ஈமான் இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய சொல்லால், செயலால், நடத்தையினால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்துவிடக்கூடாது. அயல் வீட்டுக்காரர்களுக்கு எச்சந்தர்ப்பத்திலும் எந்த நிலையிலும் அவர்கள் அநியாயம் செய்து விடக்கூடாது. இது ஈமானுடைய அடையாளமாகும். வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைகள் சத்தியம் செய்தார்கள்.
நிச்சயமாக அவனிடத்தில் ஈமான் இல்லை, நிச்சயமாக அவன் ஒரு முஃமின் அல்ல, அவனிடத்தில் ஈமான் கொஞ்சம் கூட இல்லை, அவனிடத்தில் ஈமானே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அல்ல 3 தடவைகள் உரத்த குரலிலே அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, அது யார் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மற்றவர்களுக்கு யார் ஒருவர் அநியாயம் செய்கிறாரோ, தன்னுடைய சொல்லால், செயலால், நடத்தையினால், பேச்சுக்களினால் அநியாயம் செய்கிறார், அவனுடைய கல்விலே ஈமான் இல்லை. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ அவன் நரகம் நுழைவான். யாருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் ஒரு துளியளவேனும் ஈமான் இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. கண்ணியமான சகோதரிகளே, எவ்வளவு காலம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்டாலும் துடித்தாலும் கூட மௌத் எங்களை விடாது. அதற்கு ஒரு காலம் நேரம் வருகிற போது இந்த உலகத்தை விட்டு நாங்கள் சென்று விடுவோம், மரணித்து விடுவோம். அதற்கு பிறகு இந்த சமூகம், இந்த குடும்பம் எங்களை பற்றி பேசும். எங்களுடைய ஜனாசாவை செய்தியை கேள்விப்படுகிற 4 பேர் எங்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டிய ஒரு ஷஹாதத் நற்சான்றிதழ் என்ன தெரியுமா? அவங்க ஒரு சாலிஹான ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எந்த யாருக்குமே எச்சந்தர்ப்பத்திலுமே அவர்கள் யாருக்குமே அநியாயம் செய்தது கிடையாது. பிள்ளைகளோடு அன்பாக பேசுவார்கள், பேர பிள்ளைகளோடு அன்பாக இருப்பார்கள், அவர்களை அரவணைப்பார்கள். கஷ்டமான துன்பமான நேரங்களிலே பல ஆலோசனைகளை சொல்லி அவர்களை தைரியம் ஊட்டுவார்கள். அவர்களிடத்திலே 4 பேர் சென்றால் நல்ல முறையிலே உள்ளத்தால் அவர்களை வரவேற்றுக் கொள்ளுவார்கள். அப்படியான ஒரு சாலிஹான தாயாக, ஒரு சாலிஹான மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய 4 பேர் எம்முடைய மரண செய்தியை கேட்டு சாட்சியம் சொல்லுகிற போது அந்த சாட்சியத்தை வைத்து அர்ஷுடைய ரஹ்மான் எங்களுக்கு சுவர்க்கத்தையே கடமையாக்கி விடுகிறான். மாற்றமாக எம்முடைய வஃபாத்துடைய செய்தியை கேள்விப்படுகிற போது அயல் வீட்டுக்காரர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் 4 பேர், இப்போதுதான் எங்களுக்கு நிம்மதி என்று யாருமே நிம்மதி அடைந்து எங்களுடைய மௌத்துடைய செய்தி யாருடைய கல்விலும் சந்தோஷத்தை உண்டாக்கிவிடக் கூடாது. அப்படி உண்டாக்குகின்ற அளவுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் யாரும் வாழ்ந்து விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார்கள் நமக்காக துஆ செய்வதைப் போல ஊரில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் நம்முடைய செய்தியை கேட்டு நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பல மக்களை நாம் உருவாக்கிவிட்டு சந்தூக்கில் வைக்கப்பட்டு நாம் ஜனாசாவாக கொண்டு வந்து வைக்கப்படுவோமையாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 50 பேர் அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 100 பேர் ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்காக பிழை பொறுக்க பாவ மன்னிப்பு கேட்பார்களே, ஆனால் அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மக்களை சம்பாதிப்பது பணத்தினால் சம்பாதிப்பதல்ல, குணத்தினால் சம்பாதிக்க வேண்டும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, குணத்தைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் என்னிடத்தில் நீங்கள் அழகான நற்குணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் ஒரு சாலிஹான கணவனாக இருக்கிறேன், அதே போல அண்டை அயல் வீட்டுக்காரர்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கிறேன் என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தான் உங்களில் சிறந்தவனாக இருக்கிறேன். எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனை ஒரு சாலிஹான கணவன் என்று சொல்லுகிறார், அவன் ஒரு சாலிஹான கணவன், வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு கணவன் சாலிஹானவனாக இருப்பதை போல தன்னுடைய மனைவியிடத்திலும் அவனுக்கான ஒரு நல்ல எண்ணங்களை, நல்ல அபிப்பிராயங்களை அவர் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, முஃமின்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் அந்த கொடிய நரக வேதனை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு கணவனை பார்த்து எச்சரிக்கை செய்கின்ற ஒரு விதத்திலே இந்த ஆயத்தை பெண்மணிகளாகி உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன். உங்களுடைய கணவனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளை செல்வங்களையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற ஒரு அமானிதமாக நினைத்து அந்த பிள்ளைகளையும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது.
ஒரு குடும்பமாக இந்த உலகத்தில் ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, பிள்ளைகளோடு ஒரு குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதைப் போல நாளை சுவர்க்கத்திலும் அந்த உன்னதமான சுவர்க்கத்திலே நாங்களும் குடும்பம் சகிதமாக நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன், சுவர்க்கத்தில் சில மக்கள் நாளை மறுமை நாளையிலே நுழைந்து அந்த சுவர்க்கத்தினுடைய வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சுவர்க்கத்தில் இருக்கிறாரா என்று ஆங்காங்கே ஓடி ஓடி தன்னுடைய கணவனை தேடுவாள். சுவர்க்கத்திலே கணவன் இருக்க மாட்டார். ஒரு கணவன் சுவர்க்கத்தில் இருப்பார், தன் மனைவி பிள்ளைகள் சுவர்க்கத்தில் இருக்கிறார்களா, என்னை போல அவர்களும் கேள்விகளை முடித்துவிட்டு சுவர்க்கத்திற்குள் வந்து விட்டார்களா என்று ஒரு கணவன் தன் மனைவி பிள்ளைகளை தேடி பார்க்கிற போது பிள்ளைகள் மனைவி அங்கு சுவர்க்கத்தில் இருக்க மாட்டார். அந்த சுவர்க்கத்திற்கு பக்கத்திலே ஒரு நரகம் இருக்கும், அதுதான் சக்கர் என்கின்ற நரகம். அந்த பெண்மணி என்ன செய்வாள், அந்த சக்கருக்குள்ளே எட்டி பார்ப்பாள், அங்கே பிள்ளைகள் இருப்பார்கள், கணவன் இருப்பார். ஒரு மனைவியானவள் அந்த நரகத்திலே இருப்பாள். இப்படியாக இருக்கிற போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேட்பார்கள், நாம் எல்லாம் உலகத்திலே ஒரு குடும்பமாக வாழ்ந்தோமே, நான் சுவர்க்கத்திற்குள் வந்திருக்கிறேன், நீங்கள் ஏன் இந்த நரகத்திற்குள்ளே வந்திருக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் காரணம் கேட்டபோது அந்த சக்கரில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழக்கூடிய மக்களாக இல்லை, தொழுகையிலே நாங்கள் அலட்சியமாக இருந்தோம், பொடுபோக்காக இருந்தோம், அதனால் நாங்கள் இந்த நரகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது சொல்லுவார்கள், நாங்கள் வீணான முறையில் எங்களுடைய காலத்தை நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம், மற்றவருடைய குறைகளை பேசிக் கொண்டிருந்தோம், இப்படியாக எங்களுடைய பொன்னான நேரங்களை பாழ்படுத்தி கொண்டிருந்ததன் காரணமாக வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், எங்களுடைய கால நேரங்களை நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வகையில், அல்லாஹ் வெறுக்கின்ற வகையிலே நாங்கள் கழித்து கொண்டிருந்ததனால் அந்த நரகத்தை வந்து அடைந்திருக்கிறோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், இப்படியெல்லாம் நாளை நரகத்திலே ஒன்று இருக்கிறதா, அதெல்லாம் போய் பார்த்து கொள்வோம் என்று அலட்சியத்தோடு பலகீனமான ஈமானோடு மறுமை பற்றி நாங்கள் பொய்யுரைத்துக் கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் இந்த நரகத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் என்று அந்த சக்கர் என்கின்ற நரகத்திலே நுழைந்த மக்கள் காரணம் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான தாய்மார்களே, சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்காக நான் தருகிறேன். நான் தொழுவதைப் போல என்னுடைய கணவன் தொழுகிறாரா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு கணவன் உழைத்து சம்பாதித்து தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக சம்பாதித்து கொடுக்கிறாரோ, அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி சாப்பிடுகிறார்கள், அதன் மூலமாக தொழுகிறார்கள், நல்லவர்களாக வாழ்கிறார்கள், படிக்கிறார்கள், சமூகத்துக்கு பயனுள்ள விதத்தில் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த கணவனுக்கு நிரப்பமான சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த கணவன் ஹராமான பணத்தை கொண்டு சம்பாதித்து தன் மனைவி பிள்ளைகளை அவர் வளர்ப்பாரோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குடும்பமும் ஹராமான பணத்தை கொண்டு உண்ட அந்த உடலும் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர மாட்டாது, அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனைவிக்கு கடமை இருக்கிறது, தன்னுடைய கணவன் தொழுகையாளியாக இருக்கிறாரா இல்லையா, அப்படியாக இருந்தால் நான் ஒரு தொழுகையாளியாக இல்லாத அல்லாஹ்வுடைய கோபத்தை சுமந்த ஒரு மனிதனுடைய மனைவியாக நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பெண்மணி தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், ஒரு ஆணோ பெண்ணோ தொழுகைக்குரிய நேரம் வந்து தொழாமல் அவன் படுத்துறங்கி கொண்டிருக்கிறான், டிவியை பார்த்து கொண்டிருக்கிறான், தன் கையில இருக்கின்ற மொபைல் போனை அப்படியே பார்த்து நோண்டி கொண்டிருக்கிறான், அவனுடைய காலங்கள் நேரங்கள் அப்படியே வீணாகி கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் காபீராகி விட்டான் என்று சொன்னார்கள். ஆக ஒரு காபீருடைய மனைவியாக நாம் இருக்கிறோமா, அல்லது தொழாத ஒரு மனைவியாக நான் இருந்தால் ஒரு காபீரான மனைவியாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனைவி சிந்திக்க வேண்டும், என்னுடைய கணவன் இப்படியான தொழுகையாளியாக இருக்கிறாரா இல்லையா, மாற்ற வேண்டிய கடமையும் கடப்பாடும் உங்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று, உங்களுடைய கணவன் கொண்டு வருகின்ற சம்பாத்தியம்
நாளாந்த ஊதியம் செய்து அவர் வேலை செய்து உங்களுடைய கையிலே ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாயை கொண்டு வந்து உங்களுக்கு செலவுக்கு தருகின்றார் என்றால் அவருடைய வருமானம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து புரிந்துதான் உங்களுடைய அடுப்பிலே நீங்கள் உணவை வைத்து உண்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை நரகத்தின் பக்கமாக அழைத்து விடக்கூடாது. கணவனுடைய வருமானத்தை அறிந்த பெண்மணியாக ஒரு சாலிஹான பெண்மணி இருக்க வேண்டும். இந்த 2 நிலைமைகளையும் அறிந்து கொள்வது ஒரு மனைவியினுடைய கடமையாகும். பணம் எங்கிருந்து வருகிறது என்பதை ஒரு கணவனிடத்திலிருந்து அவள் பெற்றுக்கொள்வது கூட ஒரு சாலிஹான மனைவி ஈமானோடு பற்றுறுதியோடு வாழ்கிறாள் என்பதற்கு ஒரு அடையாளமாகும். அடுத்ததாக நாளாந்த ஃபர்லான தொழுகைகளை நாங்கள் தொழுது வருகின்றதை போல சுன்னத்தான அமல்களிலும் நாங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும். சுன்னத்தான அமல்களில் அதிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் தொழுகின்ற ஃபர்லான தொழுகைகளில் ஏதாவது குறைகள் இருக்குமேயாக இருந்தால் இந்த சுன்னத்தான தொழுகைகளை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த ஃபர்லான தொழுகையில் ஏற்பட்ட குறைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்து அதை ஒரு பரிபூர்ணமான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன் மனைவி உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். மதீனாவிலே வாழுகிற போது ஒவ்வொரு மனைவியிடத்திலும் சென்று ஒவ்வொரு நாள் தங்கி கொள்ளுவார்கள். அன்று தங்குகின்ற தவணை உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவியுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். லொஹர் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. தன் மனைவியிடத்தில் உதவெடுப்பதற்கு தண்ணீர் கேட்டார்கள். தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்த போது தன் மனைவியினுடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்து உதவெடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உதவெடுத்ததற்கு பிறகு லுஹர் தொழுகைக்கு முன்னால் தன்னுடைய வீட்டிலேயே 4 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுதார்கள். ஃபர்லான தொழுகையை தொழுவதற்காக மஸ்ஜிது நபவிக்கு அந்த கொளுத்தும் வெயிலிலே நடந்து சென்றார்கள். அங்கே சென்று தன் சஹாபாக்களுக்கு ஜமாஅத்தோடு தொழுகை நடாத்தி விட்டு அவசரமாக தன் மனைவியின் வீட்டுக்கு வந்து லுஹருக்கு பின்னாலும் 4 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுதார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபியே நாயகமே, லுஹருக்கு முன்னால் 4ம் லுஹருக்கு பின்னால் 4ம் தொழுது வந்தீர்களே, என்ன காரணம்? நான் ஒவ்வொரு நாள் லுஹருக்கு முன்னால் 2ம் லுஹருக்கு பின்னால் 2ம் தான் தொழுது வந்தேன். நீங்கள் இன்று 4 தொழுது வந்தீர்களே, இதனுடைய நன்மைகள் என்ன என்று மனைவி தன் கணவனிடத்திலே காரணம் கேட்கிறார்கள். மன் ஸல்லா قبل الظهر 4 وبعدها 4 حرمه الله على النار. உம்மு ஹபீபா, நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. லுஹருக்கு முன்னால் 4 தொழுகின்றவர்கள், லுஹருக்கு பின்னால் 4 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுகின்றவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி விட்டான். அதனால் நான் தொழுது வருகிறேன் என்று சொன்ன போது உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே சத்தியம் செய்தார்கள், நபியே நாயகமே, என்னுடைய உடம்பை விட்டு உயிர் செல்லுகின்ற வரைக்கும் இந்த சுன்னாவை நான் தொழுது வருவேன். என் உடம்பை அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சத்தியம் செய்தார்கள். சத்தியம் செய்ததை போல இறுதி மூச்சு வரைக்கும் அந்த சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்தார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக எங்களுடைய அமல்களை நாங்கள் நல் அமல்களை கொண்டு எங்களுடைய அமல்களை இபாதத்துகளை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும், அழகுபடுத்த வேண்டும். ஃபர்லான தொழுகைகளோடு மட்டுமல்ல, தொழுகைக்காக நேர காலத்தோடு உதுவெடுத்து கொண்டு வந்து முசல்லாவிலே உட்கார்ந்திருந்து கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்து கொண்டு கொஞ்ச நேரம் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அல்லாஹ் இடத்துல துஆவில் ஈடுபட வேண்டும். கையேந்து துஆ கேட்டுக் கொண்டிருக்கிற போது மஸ்ஜிதில் இருந்து அல்லாஹு அக்பர் தொழுகைக்கு சத்தம் அதான் கேட்க வேண்டும். அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்து பாங்குடைய துஆவை ஓதி முடித்ததற்கு பிறகு அந்த சுன்னத்தான தொழுகையிலே ஆர்வம் காட்டி தொழுது முடித்ததற்கு பிறகு ஃபர்லான தொழுகையை தொழ வேண்டும். தொழுகையை தொழுவதற்காக முசல்லாவில் நிற்கிற போது எங்களோட கல்பில் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வர வேண்டும். யா அல்லாஹ், உனக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் உன்னை பார்க்கவில்லை, நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே, என்னை நீ சரியாக்கி கொள்வாயாக என்ற எண்ணம் எங்களுடைய கல்பிலே வர வேண்டும். எங்களுடைய கல்பில் 2வது வர வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் தொழுகிற கடைசி தொழுகை இதுதான். யா அல்லாஹ், அடுத்த நேரம் வக்கத்துக்கு என் உடம்புல உயிர் இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆக இந்த தொழுகை சரியான முறையில் உண்ட நபி எப்படி தொழுதாங்களோ
அப்படி என்னுடைய இந்த தொழுகை ஆக்கித்தாயா அல்லாஹ். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எவ்வாறு தொழுதேனோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அதுதான் தொழுகை, நீங்க நினைத்தவாறு தொழுவது தொழுகை அல்ல என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதன் 60 வருடங்கள் தொழுது வருவார், இன்னும் ஒரு மனிதர் 40 வருடங்கள் தொழுது வருவார், ஆனாலும் ஒரு தொழுகையை கூட அல்லாஹ் கபூல் செய்திருக்க மாட்டான். ஏனென்றால் அவர்களுடைய ருக்கு சரியாக இருந்தால் சுஜூது சரியாக இருக்காது, சுஜூது சரியாக இருந்தால் ருக்கு சரியாக இருக்காது, ஓதல்களை முறையாக ஓதி இருக்க மாட்டார். இதன் காரணமாக அவர்கள் 60 வருடங்கள் 40 வருடங்கள் தொழுத தொழுகை அவருடைய தலைக்கு மேலால் கூட உயர்த்தப்படாமல் அப்படியே மூலையிலே தூக்கி எறிந்து விடுவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முசல்லாவில் நிற்கிற போது இந்த கல்பில் இந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ளணும். எப்படி? யா அல்லாஹ், என்ற வாழ்க்கையில் நான் தொழுகிற கடைசி தொழுகை இதுதான் யா அல்லாஹ். எப்படி சூரா ஃபாத்திஹா ஓதணும்னு எனக்கு தெரியாது யா அல்லாஹ். ருக்கு சுஜூதுல நபி அவங்க என்ன ஓதினாங்க, எப்படி ஓதினாங்க, எவ்வளோ நேரம் நின்றாங்கன்னு எனக்கு தெரியாது யா அல்லாஹ். எனக்கு தெரிந்தபடி நான் தொழப் போகிறேன். அந்த தொழுகை யா அல்லாஹ் வீணாக்கி விடாதே, அதனுடைய முகத்திலே தூக்கி எறிந்து விடாதே, நஷ்டமுள்ள தொழுகையாக, ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகையாக அந்த தொழுகையை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். என் தொழுகை கபூல் செய்வாயாக என்ற எண்ணத்தோடு நின்று கொண்டு தக்பீரை கட்டி சூரா ஃபாத்திஹாவையும் எல்லா நிலைகளிலும் ஓத வேண்டிய ஓதல்களை ஓதிக்கொள்ளுகிற போது இன்ஷா அல்லாஹ் சலாம் கொடுக்கிற போது எங்களுடைய தொழுகை ரூஹானியத்தான உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கும். இந்த தொழுகை அல்லாஹுடைய அரிஷை சென்றடையும். இதன் மூலமாக எங்களுடைய கல்வி அல்லாஹ் பிரகாசமடைய செய்வான். எங்களுடைய முகத்திலே ஒரு விதமான ஒளியை, பிரகாசத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். கபருக்கு செல்லுகிற நேரத்தில் நாங்கள் தொழுத அந்த தொழுகைகள், நாங்கள் செய்த அந்த சுஜூதுகள் எங்களுடைய தலைமாட்டு கருகாமையில் எங்களுக்கு வந்து ஒளி கொடுத்து கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அதிகமாக பாவம் செய்யக்கூடிய எங்களுடைய உறுப்புகளில் ஒன்றாக எங்களுடைய நாவே திகழ்கிறது. எங்களுடைய நாவு மிகவும் பயங்கரமானது. இந்த நாவு எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கத்தியை போல, ஒரு கூர்மையான கத்தியை போல. அந்த கத்தியை நாங்கள் கறிகள் வெட்டுவதற்கும் பயன்படுத்தலாம், அந்த கத்தியை இன்னும் ஒரு உயிரை கொள்வதற்கும் பயன்படுத்தலாம். அதே போலதான் ஒரு மனிதனுடைய நாவு. சுவர்க்கம் நுழைவதற்கும் இதே நாவுதான் காரணம், நரகம் நுழைவதற்கும் இதே நாவுதான் காரணமாக இருக்கிறது. இந்த நாவை நாங்கள் கொஞ்சம் அடக்கி கொள்ள வேண்டும். புறம் பேசுவதிலிருந்து நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். புறம் பேசுவதென்றால் என்ன? நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அது அனைத்துமே புறம்தான். அது அவர்களிடத்தில் இருந்தால் புறம், இல்லை என்றால் அது அவதூறாகும். கதுஃப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் எங்களுக்கு கிடையாது. மற்றவர்களுடைய குறைகளை காண்பதற்கோ அலசி ஆராய்வதற்கோ நாங்கள் யாரும் இந்த உலகத்திலே வந்தவர்கள் அல்ல. கொஞ்சம் எங்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, என்னிடத்தில் என்ன அசிங்கங்கள் இருக்கிறது, இவற்றை நான் நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் புறம் பேசுவது எங்களுடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சொத்து, செல்வங்கள், நிஅமத்துக்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. வலா தஹாசது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதனை தந்திருக்கிறான் அதை கபூல் செய்து கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்களுக்கு இருக்கிறது, அதை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். உங்களுடைய ஈமான் உங்களுடைய கல்வை விட்டும் போய்விடும். ஒரு விறகு கட்டையில நெருப்ப பத்தினால் அது எப்படி பற்றி எரிந்து 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 கடைசியில் அந்த விறகு கட்டை பற்றி எரிந்ததற்கு பிறகு ஒரு சாம்பல் மாத்திரம் எஞ்சி இருக்கிறதோ, இதே போல மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துக்களையும் அருட்செல்வங்களை பார்த்து 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 பொறாமைப்பட அந்த ஈமான் உங்களுடைய கல்விலே இருந்து எடுபட்டு அது அழிந்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக புறம் பேசுவதும் ஹராம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் ஹராம், இன்னும் ஒன்றுதான் பொய் பேசுவதும் ஹராம். ஆக மொத்தத்தில் எங்களுடைய நாவை நாங்கள் அதிகமான பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை, கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எங்களோட மௌத்துக்கு பின்னால, நாங்கள் ஒரு நாள் மௌத்தாகினத்துக்கு பின்னால எங்களோட கபருக்கு நன்மைகள் வந்து சேருவதற்கான வழிகள் 3 இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது நாங்கள் மௌத்தாகினாலும் எங்களோட கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், அது தடைபட்டு விடாது. அதில் ஒன்று என்ன?
எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை, நல்ல குடும்பத்தை, நல்ல மக்களை நாம் உருவாக்கிவிட்டு கபருக்கு செல்ல வேண்டும். எங்களோட பிள்ளைகள், எங்களோட பேர பிள்ளைகள், எங்களோட குடும்பத்தார்கள் நல்ல மக்களோட அன்பாக பண்பாக பேசுறது, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற சொத்து செல்வங்களிலிருந்து அவர்களை சதக்காக்கள் கொடுக்கிறது. எதையாவது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் பல செய்துவிட்டு நாம் மரணித்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும். சில தாய்மார்கள், சில தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை இந்த உலகத்தில் நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக வாழ வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த தகப்பன் சுஜூது செய்த இடத்திலே மகன் சுஜூது செய்கிறான், அந்த தாய் சுஜூது செய்த இடத்திலே மகள் சுஜூது செய்கிறாள். தகப்பன் ஓதிய குர்ஆன் அன்று மூடப்பட்டது, ஆனால் தகப்பனுடைய குர்ஆனை எடுத்து மகன் ஓதுகிறார். உம்மா ஓதி வந்த குர்ஆனை அது உம்மாவுடைய மௌத்தோடு மூடப்படவில்லை, மகள் எடுத்து அதை ஓதுகிறாள். இப்படியாக தாயுடைய தகப்பனுடைய கபருக்கு நன்மைகள் பிள்ளைகள் மூலமாக சென்று கொண்டிருக்கும். ஆக நம்முடைய மரணத்திற்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு நன்மைகள் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும். துஆ சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். அந்த துஆ எவ்வாறு பெற்றோருக்கு செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். நம் பிள்ளைகளை வளர்ப்பதை போல, நம் பெற்ற பிள்ளைகளை வளர்ப்பதைப் போல ஊரான் பிள்ளைகளையும் நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். இதன் மூலமாக அந்த துஆவை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது ஒன்று தான் எங்களுடைய மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய இரண்டாவது ஒன்று தான் சதகா ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அந்த நிரந்தரமான தர்மம் என்பது ஒரு பள்ளியை கட்டி கொடுப்பது, ஒரு பாடசாலையை கட்டி கொடுப்பது, அல்லது ஒரு சமூக நல கட்டிடங்களை கட்டி கொடுப்பது. இவற்றையெல்லாம் கட்டுவதற்கான போதிய பொருளாதார வசதி எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பள்ளியை கட்டுகிறார்கள், ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார்கள், ஒரு பாடசாலைக்கு ஏதோ ஒரு நிதி உதவி தேவைப்படுகிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டிட வேலை நடக்கிறதா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1500 2000 கொடுத்து ஒரு சிமிந்தி பக்கெட்டை வாங்கி கொடுத்துடுறது. எங்கேயாவது ஒரு மஸ்ஜிதில் மக்கள் ஓதி கொண்டிருக்கிறாங்க, அமல் செய்யறாங்க, பள்ளிவாசல்களில், பாடசாலையில், மதரசாக்களில் பிள்ளைகள் ஓதி கொண்டிருக்கிறாங்க. எங்களால் ஒரு 1000 1500 ரூபாய்க்கு குர்ஆன் ஒன்றை வாங்கி அந்த பிள்ளையோட கையில கொடுக்கறது, இந்தாங்க வாப்பா இந்த குர்ஆனை வச்சு ஓதுங்க. அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி அவன் மூலமாக எத்தனை பல மக்கள் இந்த உலகத்தில் உருவாகிறார்களோ அந்த பிள்ளைக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதற்கான வசதியை, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய உங்களுக்கு அந்த கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு கட்டிட வேலை நடக்கிற நேரத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கக்கல்லை வாங்கி கொடுங்க, ஒரு சிமிந்தி பாக்கெட்டை வாங்கி கொடுங்க, ஓதுகின்ற படிக்கின்ற பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுங்க, ஒரு குர்ஆனை வாங்கி கொடுங்க. இதுவைகள் சதகா ஜாரியா. அது மட்டுமல்ல, பயன் தரக்கூடிய மரத்தை நட்டுவது கூட சதகா ஜாரியா என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த 30 வருடங்களாக எத்தனை ஊருக்கு நாம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வீடு, 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு ஊராக நாம் சுற்றி கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிலைமை மாறி இப்போது நாங்கள் நிரந்தரமான ஒரு குடியிருப்பாளர்களாக எங்களுக்குள்ள வீட்டில் காணில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயனுள்ள நல்ல மரங்களை நட்டி வையுங்கள். நல்ல பலாமரத்தை நாட்டுங்கள், நல்ல மாமரத்தை நாட்டுங்கள், நிழல் தரக்கூடிய மரங்களை நாட்டுங்கள். மக்கள் அதன் மூலமாக பயன்பெறுவார். யாரெல்லாம் அந்த மரத்திலிருந்து ஒரு பழத்தை பறித்து உண்ணுகிறார்களோ, ஒரு அணில் ஒரு மாங்காயை கொத்தி தின்னுகிறது, ஒரு கிளி ஒரு பப்பாசி பழத்தை அது கொத்தி தின்னுகிறது. ஒரு அணிலுக்கு உங்களால் சதக்கா கொடுக்க முடியுமா? ஒரு கிளிக்கு உங்களால் சதக்கா கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த மரங்களை நாட்டுங்கள், இதன் மூலமாக உங்களுடைய கபர் வெளிச்சமாகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பலன் தரக்கூடிய நல்ல பழமரங்களை, பயன் தரக்கூடிய மரங்களை, நிழல் தரக்கூடிய மரங்கள் கூட சதகா ஜாரியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு நல்ல அடையாளங்களை, அத்தாட்சிகள் இந்த பூமியில் நாம் விட்டு செல்ல வேண்டும். விட்டு செல்லுகின்ற போது எங்களுடைய உலகத்தினுடைய வாழ்வு மிகவும் பிரகாசம் உள்ளதாக இருக்கும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிவுரைக்கு வருகிறேன். எந்த விதத்திலும் யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்துவிடக்கூடாது. எந்த விதத்திலும் யாருக்கும் உள்ளம் நோகும்படியாக நாங்கள் நடந்து விடக்கூடாது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களோடு
அல்லது இன்னும் ஒரு அறிவிப்பின் பிரகாரம் 10,000 சஹாபாக்களோடு ரமலானுடைய மாதத்தில் மதீனாவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி உம்ரா செய்வதற்காக வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு மக்காவில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்திலே விரட்டியவர்கள் ஊரை விட்டு அவருடைய தலையை வெட்டி எடுப்பவருக்கு 100 ஒட்டகங்கள் சன்மானமாக வழங்கப்படும் என்று நபியவர்களையும் சஹாபாக்களையும் பிறந்த மன்னகத்தை விட்டு விரட்டியடித்து அந்த மக்கா வாசிகள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு 5 வருடங்களுக்கு பிறகு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். வருகிற செய்தியை கேள்விப்பட்ட எல்லா மக்களும், யாரெல்லாம் ரசூலுல்லாஹி மக்காவை விட்டு விரட்டி அடித்தார்களோ அந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஊரை விட்டே ஓடுகிறார்கள். ஓடக்கூடிய நேரத்தில் அந்த மக்களில் ஒருவர் தான் ஹிந்தா என்ற பெண்மணி. அந்த பெண்மணியும் ஊரை விட்டு விரண்டோடுகிறாள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உஹதுடைய யுத்தத்தில் உங்களோட ஷாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை வாயினால் சப்பி துப்பிய ஹிந்தா உங்களுக்கு பயந்து இந்த மக்காவை விட்டு விரண்டோடுகிறாள் நபியே நாயகமே என்று சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹிந்தாவை பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் விரட்டி கொண்டு போகிறார்கள். அவர் முஸ்தலிஃபாவை கடந்து அரஃபாவை நெருங்கி கொண்டிருக்கிறாள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிந்தாவை பிடித்து கொண்டு சொன்னார்கள், உன்னை நபியிடத்திலே கொண்டு போய் நாங்கள் பாரம் கொடுக்க போகிறோம் என்று சொன்னபோது வீர பெண்மணியாக அந்த ஈரலை குதறி அந்த பெண்மணி நடுங்க ஆரம்பிக்கிறாள். என்னை முஹம்மதிடத்திலே கொண்டு செல்லாதீர்கள், என்னுடைய உயிருக்கு பயமாக இருக்கிறது நடுங்கினால் கெஞ்சினால். ஆனால் அந்த 2 சஹாபாக்கள் முழுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிந்தாவை பார்த்து கேட்டாங்க, ஹிந்தா, நீ ஏன் ஊரை விட்டு ஓடுகிறாய்? நீ ஏன் நடுங்குகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டபோது அந்த ஹிந்தா சொன்னா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹதுடைய யுத்தத்தில் உங்களுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெஞ்சை பிளந்து அவருடைய ஈரலை நான் வெளியே எடுத்து சப்பி துப்பி அவர்களுடைய உள்ளத்தையும் அவருடைய நெஞ்சையும் அவருடைய முகத்தின் கோரமான முறையில் குத்தி அவர்களை நான் கொன்றேன். அதற்கு பதிலாக இன்றைய நாள் என்னை பிடித்து நீங்கள் கொலை செய்து விடுவீர்கள். என் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் மக்காவை விட்டு விரண்டோடுகிறேன் என்று தன் காரணத்தை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிந்தா, இன்றைய நாள் ரமலானுடைய மாதம், இந்த கஅபாவுக்கு முன்னால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னபோது கொஞ்சம் கூட அருள் நிறைந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்பை எதிர்பார்க்காத அந்த ஹிந்தா உடனே அழுது விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இவ்வளவு அருமையான குணத்தை உடைய முஹம்மதையா நான் வெறுத்தேன், முஹம்மதுடைய கூட்டத்தையும் சமூகத்தையுமா நான் கொன்றொழித்தேன், அவர் என்னை மன்னித்தே விட்டாரே என்று அந்த ஹிந்தா தேம்பி அழுகிறாள். அழுதது மட்டுமல்ல, சொன்னால், முஹம்மதே, எனக்கு அந்த கலிமாவை சொல்லித்தாருங்கள், நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா வெற்றியின் போது அந்த ஹிந்தாவுக்கு ஷஹாதா கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அவள் இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டால், அவள் ஒரு முஸ்லீமாக இருந்தாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் நிகழ்த்துகிற போது அந்த ஹிந்தா என்ற பெண்மணி நபிகளாருக்கு முன்னால வந்து உட்கார்ந்திருந்து ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து அந்த பயானை கேட்டுக்கொண்டே இருப்பாள். சில வேளைகளில் ஆஹிராவுடைய மறுமையுடைய நிகழ்வை நினைத்து அழுது நபிகளாருடைய பயானை கேட்டுக்கொண்டிருப்பாள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது அழுது விட்டார்கள். அழுது முடித்ததற்கு பிறகு, பயான் முடிந்ததற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிந்தாவை அழைத்து சொன்னார்கள், ஹிந்தா, கொஞ்சம் வா எனக்கிட்டண்டாங்க. அந்த ஹிந்தா என்ற பெண்மணி வந்தாள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிந்தாவை பார்த்து கேட்டாங்க, ஹிந்தா, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா என்று கேட்டாங்க. அந்த ஹிந்தா கேட்டா, நபியே நாயகமே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், எதை வேண்டும்னாலும் நான் செய்வேன், சொல்லுங்க என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பயான் பண்ணும்போது என் முகத்துக்கு முன்னால வந்து நீ நிக்காத, உண்ட முகத்தை பார்க்கிற போது என்னுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹுடைய ஞாபகம் வருது. நீதான உண்ட கையால் இந்த சாச்சாவுடைய நெஞ்ச பிளந்தது, இந்த கையால தானே நெஞ்ச வெளியே நெஞ்சிலிருந்து கல்வை எடுத்து இந்த வாயால தான் நீ சப்பி துப்பினது. நான் உன்னை மன்னித்தாலும்
நீ செய்த செயலை மறக்க முடியல ஹிந்தா, ஆகையினால என் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்காத, எப்போதும் எனக்கு பின்னால நின்று கொண்டிரு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கலாம், குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் எங்கட சொல்லால செயலால நடத்தையினால ஏதாவது ஒரு அநியாயத்தை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி இருப்போம், பேசி இருப்போம். ஆனால் அவர்கள் எங்களை மன்னித்திருப்பார்கள், ஆனால் நிச்சயமாக மறக்க மாட்டார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இவற்றை நாம் செய்திருப்போம், பேசியிருப்போம். ஆக எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த விதத்திலும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. வமா அன பிظல்லாமின் லில் அபீத், அல்லாஹு தஆலா தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டான் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை. ஆக நாங்களும் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலத்தில் சந்தோஷமாக வாழுவோம், யாரோடையும் பகைச்சு கொள்ளாமல் நல்லெண்ணங்களோடு வாழ்வோம். எங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்காக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆவிலே இருப்போம். அதில் விசேஷமாக எங்களுடைய வீடுகளை குர்ஆன் ஓதுவதை கொண்டும், அதே போல எங்களுடைய தொழுகைகளை கொண்டும் எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஒளியுள்ளதாக பிரகாசம் உள்ளதாக்கி விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழாத வீடுகளும் குர்ஆன் ஓதப்படாத வீடுகளும் பாழடைந்த வீடுகள், ஷைத்தான்கள் வாழும் வீடுகள். அது எந்த அளவுக்கு கலசாக பெயிண்ட் அடிச்சிருந்தாலும், எவ்வளவு பவர்ஃபுல்லான லைட்டுகளை போட்டிருந்தாலும், தொழுகை இல்லாத வீடுகளும் குர்ஆன் ஓதப்படாத வீடுகளும் ஷைத்தான்கள் வாழும் முசீபத்துள்ள வீடாக, பாழடைந்த வீடாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்து செல்லக்கூடிய வீடு, அவனுடைய குர்ஆனை ஓதக்கூடிய வீடுகள், தொழக்கூடிய வீடுகள், காலை மாலை ஜிக்ர்கள் ஓதக்கூடிய வீடுகள், அல்லாஹுவை சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்னு தஸ்பீஹ் செய்யக்கூடிய வீடுகள். இப்படியான வீடுகளிலே ஷைத்தான்கள் குடிகொள்ள மாட்டார்கள். அங்கே சந்தோஷம் இருக்கும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்படியான ஒரு பரக்கத்துள்ள மலக்குகள் வந்து செல்லுகின்ற இடமாக நம்முடைய இடத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த உலக வாழ்க்கையில் இதனை ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் நலவுகளை ஹைறுகளை செய்யக்கூடிய ஆசை ஆர்வத்தை தந்து இன்னும் அதிகமாக அந்த அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எவ்வளவோ தவறுகளையும் தப்புகளையும் பாவத்தையும் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். இன்னும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ரஹ்மானின் எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை விட அதிகமான அமல் செய்த மக்கள் இந்த பூமியை விட்டு சென்று விட்டார்கள் யா அல்லாஹ். நாங்களும் ஒரு நாள் அந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட மௌத்தை நல்லதாக்கித்தாயா அல்லாஹ். உதுவோடு இருக்கிற போது எங்களோட ரூஹை கைப்பற்றியா அல்லாஹ். சுஜூதில் இருக்கும் போது எங்களோட ரூஹை கைப்பற்றியா அல்லாஹ். பரிசுத்தமான குர்ஆனை நீ தந்த கண்களால் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கும் போது எங்களோட ரூஹை கைப்பற்றியா அல்லாஹ். பாவமான காரியங்களில் எங்களை நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. எங்களில் இருக்கின்ற எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. அப்படியான நோய்கள், கஷ்டங்கள், துன்ப துயரங்கள் எங்கள் யாருக்கும் வந்து விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. எத்தனையோ மக்கள் எங்களை விட்டு நம் நல்லோர்களான முன்னோர்கள் சீதேவிகள் மரணித்து கபருக்கு சென்று விட்டார்கள் யா அல்லாஹ். இந்த பூமிக்கு எங்களுக்கு முதல் வந்து சுஜூது செய்த நன்மக்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. அவர்களுடைய பெயரிலே யாரெல்லாம் நன்மைகளை செய்கிறார்களோ அந்த நன்மைகளுடைய சவாபுகளை அவருடைய கபருக்கு பிரகாசம் உள்ளதாக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் நீ தந்த அமானிதங்கள் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, நல்ல பரம்பரை பிள்ளைகளாக, எங்களுடைய பெயருக்கு ஏற்றாற் போல பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, கல்விமான்களாக, ஹாஃபில்களாக, இந்த பூமியிலே சுஜூது செய்யக்கூடிய நல்லவர்களாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல இல்மையும், நல்ல அறிவையும், நல்ல புத்தி கூர்மையும், நல்ல நினைவாற்றலையும், நல்ல பாடத்தின் விளக்கத்தை நீ கொடுத்தல்வாயாக. சமூகத்தினருக்காக யார் யாரெல்லாம் நேரடியாக மறைமுகமாக உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்காக ஒன்று கூடி கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கிறார்களோ, சமூக அக்கறையோடு சமூக நலனோடு அவர்களுக்கு அல்ல பரிபூர்ணமான சவாபை கொடுத்தல்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கு, இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த உன்னதமான மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல நாளை சுவர்க்கத்தில் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வாயாக.
திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் எம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகம், ஜம்மியத்துல் உலமா, அதே போல ஜனாசா நலன்புரி சங்கம், எமது கிராம அமைப்புகளினுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கிராமத்துக்கு வருகை தந்து இதுவரை நேரமும் நீண்ட நேரமாக உங்களுக்கு இந்த தீனுடைய சொற்பொழிவை ஆற்றிய எங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த மூத்த ஆலிம்களில் ஒருவரான அஷேக் எஸ் அப்துல் ஹலீம் ஷர்கி ஹசரத் அவர்களுக்கு எம்முடைய கிராம மக்கள் சார்பாக, நிர்வாகம் சார்பாக நாம் மனமார்ந்த நன்றியான ஜஸாக்கல்லாஹு கைர் என்ற நன்றியை கூறிக்கொள்வதோடு